கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் ஜின்பேனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா இயேசு தான் உன் ஆறுதல். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி மனுஷங்களிடத்தில் ஆறுதலை நீங்கள் எதிர்பார்த்தா கட்டாயம் தோற்று போயிடுவீங்க. நீங்கள் உலகத்தில் ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உண்மையாகவே அது தப்பான காரியம். இன்றைக்கி உலகம் நம்மளுக்கு ஆறுதல் படுத்தாது. உலகம் காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும். உங்களை புரியாதது தான் உலகம், உங்களை வெறுக்கிறது தான் உலகம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார், உலகம் உங்களை வெறுத்தால், உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் என்னுடையவர்கள். உலகம் உங்களை சிநேகித்தால் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள். உலகம் நம்மளை பகைக்கும், உலகம் ஆறுதல் சொல்லாது. ஆனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆறுதல் இயேசு கிறிஸ்து. உங்கள் இருதயத்தில் வேதனைகள் வருதா, உங்கள் இருதயத்தில் குழப்பங்கள் வருதா, உங்கள் இருதயத்தில் கவலைகள் உங்களை வேதனைப்படுத்துகிறதா, ஆண்டவருடைய சமூகத்தில் வாங்க. உங்கள் குழப்பம், உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே இறக்கி வைங்க. ஒரு தெய்வீக ஆறுதல் உங்கள் இருதயத்திலையும் உங்கள் சிந்தையிலையும் உங்கள் வாழ்க்கையிலும் உண்டாகும். மாற்றமே இல்லாய். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேர் ஆறுதல் இல்லாமல் அலைகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுடைய ஒரு பெரிய நோக்கங்களில் ஒன்று ஆறுதல். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 61 அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாஸ்து பாருங்க. துயரத்திற்கு பதிலாக ஆறுதலை கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை கூற, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை அளிக்க இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அந்த பூமியில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாஸ்து பாருங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். பணம் வச்சிருக்கிறவன் தானே பாக்கியவான், வீடு பங்களா வச்சிருக்கிறவன் தானே பாக்கியவான், கடனே இல்லாதவன் தானே பாக்கியவான், நல்ல நிலைமையில் இருக்கிறவன் தானே பாக்கியவான். ஆனால் பைபிள் யாரை பாக்கியவான் சொல்லுது? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் துயரப்படுறீங்களா, வேதனைப்படுறீங்களா? பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவீர்கள். ஒரு சகோதரர் அவர்கிட்ட நான் பேசும் பொழுது அவர் சொன்னார், பிரதர், என்னுடைய மனைவி என்னையும் என்னுடைய 2 பிள்ளைகளையும் விட்டு என் மனைவி என் 2 பிள்ளைகளையும் என்னை விட்டு இப்போது இவர் பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலுக்கு விடும் பொழுது அவருடைய முகம் எப்பொழுதுமே சோகத்தோடு இருக்கும் பொழுது அந்த ஆசிரியர் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க, இயேசுவை தேடுங்க, இயேசு உங்கள் துயரத்தை ஆறுதல் படுத்துவார். இன்றைக்கி உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் ஆறுதல் இல்லை. இயேசு ஒருவர் தான் ஆறுதல். அந்த ஆறுதல்ங்கிற வார்த்தை அவரை தேற்றிட்டு அவர் வாழ்க்கையை மாற்றிட்டு. பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். காயப்படுத்துகிறது ஈஸி, ஆனால் ஆறுதல் படுத்துகிறது கஷ்டம். நீங்கள் யாரையும் காயப்படுத்துகிறாதீங்க, முடிஞ்சால் ஆறுதல் படுத்துங்க. நிச்சயம் இயேசு உங்களை ஆறுதல் படுத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசு தான் என் ஆறுதல், இயேசு தான் எனக்கு ஆறுதல் என்கிற விசுவாசத்தின் நம்பிக்கையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு தான் உங்கள் ஆறுதல். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.